எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தீபாவளி பரிசாக பிரதமர் அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எப்பொழுது வெளியாகும்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்றும் நாளையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். லண்டன் வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியை அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி. இபிஎஸ் மீண்டும் விளக்கம். தனது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த இபிஎஸ் படத்தை நீக்கினார் செங்கோட்டையன். பவானி எம்எல்ஏ பன்னாரி உள்ளிட்ட முக்கிய ஆதரவாளர்கள் 10 பேருடன் தனியாக ஆலோசனை. பாமகவில் உச்சகட்ட மோதல். தைலாபுரம் பாமக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அடையாள அட்டைகள் உறுப்பினர் படிவங்களில் அன்புமணியின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளதால் சலசலப்பு. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எப்போது வெளியாகும் என்ற அவல் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்றும் நாளையும் ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரியை 5% மற்றும் 18% என்ற 2 அடுக்குகளாக கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் சர்க்கரை உள்ளிட்ட பலசரக்கு முதல் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், எலக்ட்ரிக் கார், சிகரெட் போன்றவற்றின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அங்குள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளான இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றுள்ளார். ஜெர்மனியில் தொழில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அதன் மூலம் 6020 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்து சென்றுள்ளார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விளக்கமளித்திருக்கிறார். திமுக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், திமுக விழுங்கிவிடும் என்பதால் கூட்டணி கட்சிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பொதுக்கூட்டங்களில் மக்கள் எழுச்சியை பார்க்கும்போது அதிமுகவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பது தெரிகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தனது அலுவலகத்தில் இருந்த இபிஎஸ்ஸின் படத்தை செங்கோட்டையன் நீக்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இபிஎஸ் உடன் ஏற்பட்டுள்ள உச்சகட்ட மோதலை அடுத்து செங்கோட்டையன் நேற்று தனது ஆதரவாளர்கள் 100 பேருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து முக்கிய ஆதரவாளரான பவானி எம்எல்ஏ பன்னாரி உள்ளிட்ட 10 பேருடன் அவர் தனியாக ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தனது அலுவலகத்தில் இருந்த இபிஎஸ்ஸின் படத்தை நீக்கிவிட்டு பெரியார், அண்ணா படத்தை அவர் வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைலாபுரம் பாமக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் உறுப்பினர் படிவங்களில் அன்புமணியின் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அவர் நீக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. எனினும் இந்த முடிவை ராமதாஸ் ஒத்திவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாமக அடையாள அட்டைகளில் இருந்து அன்புமணியின் படம் நீக்கப்பட்டது புதிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு 50% வரி விதிக்க வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கியதே பிரதமர் மோடிதான் என ராசா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய ராசா, பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அம்பானியும் அதானியும் இந்தியாவை வாங்குவதாகவும் அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்திற்கே அதிக பாதிப்பு என்றும் ராசா கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தற்போது 2 மாதத்திற்கு ஒருமுறை மின் கணக்கீடு எடுக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது மாதந்தோறும் கணக்கெடுக்கப்படும் என திமுக அறிவித்திருந்த நிலையில் அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன.
தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப் போவதாக வெளியான தகவலை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மறுத்துள்ளார். 2026 தேர்தலில் காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி வைக்கப் போவதாகவும் இதற்காக விஜய் ராகுலை சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த தகவலை மறுத்துள்ள செல்வ பெருந்தகை அதுபோல எதுவும் நடக்கவில்லை என்றும் யாரும் தங்களிடம் பேசவில்லை என்றும் கூறியுள்ளார். கூட்டணி குறித்து தேசிய தலைமை முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை குறைக்க முடியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்திருக்கிறார். இதனால் இந்தியாவில் தொழில்துறை பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூரில் ஏற்றுமதி தொழில் நலிவடையும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே அமெரிக்கா வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் இந்தியா மீதான வரியை குறைக்க முடியாது என ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நியமனத்தை எதிர்த்து வழக்கறிஞர் வரதராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்க உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.